முருகாச்சரணம். முருகனின் பெருமைகளை முருகனே வழிபாட்டு முறைகளில் முக்கியமான இலக்கியமாக இருப்பது, முக்கியமான தோத்திரப் பாடலாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை நக்கீர தேவநாயனாரால் நமக்கு அருளி செய்யப்பட்டது. இந்த திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கிய பாடலாக இருப்பதனால இதை பாராயணம் செய்பவர்களுக்கு பதம் பிரித்து எளிதாக பொருள் புரிந்து கொண்டு படிப்பதற்கு உபயோகமாக இந்த திருமுருகாற்றுப்படை காணும் ஒலியானது வெளியிடப்படுகிறது. வளவாய்மை சொற்பிரபந்தம் உள கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகாம் உவப்ப என்று உன் அருளால் அளிக்கும் கந்தா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதாவது உலகாம் உவப்ப என்ற அடி எடுத்து கொடுத்து ஒரு திருமுருகாற்றுப்படையை பாட வைத்த நக்கீர தேவனை பாட வைத்த முருகப்பெருமானே என்று கடிமாமலர்க்குள் என்ற பாடலில் அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்பேற்பட்ட இந்த திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியம் என்று சொல்கிறோம். ஆற்றுப்படுத்துதல்னா ஒருத்தர்கிட்ட போய் நீ நான் என்ன சௌகரியம் அடைஞ்சிருக்கேனோ அதையும் நீ அடைந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆற்றுப்படுத்துதல். பழைய காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஒரு புலவர் ஒரு மன்னனை போய் பார்த்துட்டு அரசனை போய் பார்த்து பொருளும் பொண்ணும் வாங்கின்னு வந்தால் எதிர்க்க வர மற்ற புலவர்களை பார்த்து இந்த அரசன்கிட்ட போ, உனக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாளாம். அதைத்தான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்கிறோம். இதில் படை வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. படை வீடு என்று சொன்னால் அந்த கால அரசர்களெல்லாம் ஒரு இடத்தில் தன்னுடைய ஆயுதங்களையும் சேனையும் குவித்து வைத்திருப்பார்களாம். எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்கும். பகைவர்களை அழிப்பதற்காக தயாரான நிலையில் இருக்கும். அதை போல முருகன் அடியார்களை காப்பாற்றுவதற்கு எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்கின்ற தலங்கள் என்று நக்கீரர் 6 தலங்களை வரிசைப்படுத்துகிறார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தில், சீரலைவாய், பழனி, திருப்பழனி, திரு ஏரகம், குன்றுதோர் ஆடல், பழமுதிர் சோலை என்று 6 தலங்களை படை வீடு என்று குறிப்பிடுகிறார். இந்த படை வீட்டில் இருக்கும் முருகன் அடியார்களின் துன்பங்களை போக்குகிறவன். திருமுருகாற்றுப்படையில்தான் முதலாக இந்த படை வீடு என்ற கருத்தானது பாடலாக பாடப்பட்டது. இந்த திருமுருகாற்றுப்படை பாடப்பட்ட நிகழ்ச்சியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கற்கிமுகி என்ற பூதம் 999 அடியவர்களை ஒரு குகையில் அடைத்து 1000வது அடியவர்க்காக தேடிக்கொண்டிருந்த போது நக்கீரரை பார்த்து நக்கீரரை பிடித்து அந்த குகையில் கொண்டு அடைத்து விடுகிறது. இந்த 1000 பேரையும் ஒரு முகமாக உண்ணும் பொருட்டு அது காலை கடன்களை செய்வதற்காக போயிருக்கிற போது எல்லா அடியார்களும் நக்கீரரை பார்த்து வேண்ட நக்கீரர் முருகனை பற்றி பாடி அந்த குகையிலிருந்து எல்லா அடியார்களையும் விடுவித்து முருகன் தன் வேலினால் அந்த அசுரனை அழித்தது இந்த திருமுருகாற்றுப்படையின் ஆரம்பம். இந்த திருமுருகாற்றுப்படையை எல்லா முருக பக்தர்களும் இடைவிடாமல் பாராயணம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இப்போ வரும் காணொளிகளில் இந்த திருமுருகாற்றுப்படை பாடல்களின் பதம் பிரித்து பொருள் உணர்ந்து கொள்வோமாக. முருகாச்சரணம்.